கோவிட் ஆரம்பிச்சு 2 மாசத்துக்கு மார்க்கெட் விழுந்துச்சு இல்லையா, அந்த டைம் அனலைஸ் பண்ணாலும் இதே மாதிரி சிச்சுவேஷன் தான். அப்புறமா ஒரு 5 மாசம் கழிச்சு கிராஷ பார்த்தாச்சு. ஏன்னா கோவிடுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் உள்ள வந்தாங்க. ஒரு பெரிய கரெக்ஷன் பார்க்கல. கரெக்ஷன் ஆனாலும் உடனே வந்து ஒரு சேஞ்சஸோ அட்லீஸ்ட் 3 to 4 இயர்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்க எஸ்ஐபி கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா ஒரு செக்டார்ல எடுத்து இன்னொரு செக்டார்ல போட்டாலும் இந்த பிரச்சனை இருக்க தான் போகுது. ஸோ இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்ல நடந்துட்டு இருக்கு, இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்லயும் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு ரெகுலரா கிளைண்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. PSU ஸ்டாக்ஸோ பிரைவேட் பேங்க் ஸ்டாக்ஸா இருக்கலாம், நிறைஞ்ச கம்பெனிஸா இருக்கலாம், இல்ல லார்ஜ் கேப்ல ஸ்பிளிட் பண்ணி போடலாம், இல்ல மல்டி அசெட் ஃபண்ட்ல ஸ்பிளிட் பண்ணி போடலாம், இல்ல செக்டார் ஸ்பெசிபிக்கா நீங்க போடுறீங்க லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்றீங்கன்னும் போது கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். DVR Garden Signature Living T நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் DMart on New Bypass Road, திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. கரண்ட் மார்க்கெட் கண்டிஷன்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, போட்ட எஸ்ஐபி என்ன பண்றது, இப்போ வந்து ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றதா இருந்தா எங்க ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த மாதிரி கேள்விகளுக்கு இந்த வீடியோல நம்ம ஆன்சர் பார்ப்போம். நான் கணேசன் திரு, உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ கரண்ட் மார்க்கெட் கண்டிஷன் என்ன, மார்க்கெட் குறைஞ்சிட்டே வருது. நான் வந்து ஒரு டாப் ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் அனலைஸ் பண்ணும்போது கடந்த ஒரு 17 மாசம் செப்டம்பர் 24ல இருந்து இன்னைய தேதி வரைக்கும் பார்க்கும்போது 17,000 ரூபாய் மாசம் 1000 ரூபான்னு போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 14,000 சில்லற தான் வந்திருந்தது. டாப் ஸ்மால் கேப் ஈவன் மிட் கேப்லயும் கிட்டத்தட்ட அதுதான் பாத்தீங்கன்னா ஒரு 13% நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு காமிக்குது. சோ இது இப்படி இருக்கு. இதை வந்து பாஸ்ட் டேட்டாவோட அனலைஸ் பண்ணும்போது இதே சிச்சுவேஷன் தான் கோவிட் ஆரம்பிக்கிறதுக்கு 1 இயர் முன்னாடி ஜனவரி 19ல இருந்து மே 2020 கோவிட் ஆரம்பிச்சு 2 மாசத்துக்கு மார்க்கெட் விழுந்துச்சு இல்லையா, அந்த டைம் அனலைஸ் பண்ணாலும் இதே மாதிரி சிச்சுவேஷன் தான். அப்புறமா ஒரு 5 மாசம் கழிச்சு டிசம்பர் 2 வரைக்கும், அதாவது எக்ஸாக்டா 2 இயர்ஸ், ஃபர்ஸ்ட் ஜனவரி 19ல இருந்து 2019ல இருந்து டிசம்பர் 31, 2020 வரைக்கும் 2 இயர்ஸ் எக்ஸாக்டா போடும்போது 7 மாசத்துல டிசம்பர் 2020க்குள்ள எக்ஸ்ட்ரா 7,000 ரூபாயில 18,000 ரூபாய் ஆட் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து பவர் ஆஃப் கம்பவுண்டிங் மார்க்கெட் ரெக்கவரி அப்படின்னு பாக்குறோம். ஸோ மார்க்கெட் வந்து எவ்வளவு குயிக்கா ரெக்கவர் ஆகணும் யாருக்குமே தெரியாது, மார்க்கெட் எவ்வளவு குயிக்கா கிராஷ் ஆகணும் யாருக்கும் தெரியாது. கிராஷ பார்த்தாச்சு. ஏன்னா கோவிடுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் உள்ள வந்தாங்க. ஒரு பெரிய கரெக்ஷன் பார்க்கல. கரெக்ஷன் ஆனாலும் உடனே வந்து ஒரு சேஞ்சஸோ ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே இருந்தது. அதுக்கப்புறம் மேல போகும், கீழே குறையும், ரொம்ப பெருசா குறையும் நினைக்கும் போது திருப்பி மேல வந்துடும். இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான சிச்சுவேஷன்ல தான் மோஸ்ட் ஆஃப் த லாஸ்ட் 5 இயர்ஸ் போச்சு. பட் இப்பதான் ஆல்மோஸ்ட் 85 டச் பண்ணிட்டு அப்படியே குறைஞ்சு 71,000 கிட்டத்தட்ட 14,000 பாயிண்ட்டுக்கு மேல குறைஞ்சிருக்கு அப்படின்றத பாக்குறோம். சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நான் போட்டிருக்க எஸ்ஐபி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு 5 மந்த்ஸோ இன்னொரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயரோ கண்டினியூ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால பாசிட்டிவான ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். ஏன்னா ஒரு மாசம் போதும் மார்க்கெட் ரெக்கவரி ஆகி அதோட பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் பாக்குறதுக்கு அந்த ஒரு மாசம் போதும். எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இன்னொரு 4 வருஷம் கழிச்சு தான் நான் கார்பஸ் எடுக்கணும், அட்லீஸ்ட் 3 to 4 இயர்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்க எஸ்ஐபி கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா ஒரு செக்டார்ல எடுத்து இன்னொரு செக்டார்ல போட்டாலும் இந்த பிரச்சனை இருக்க தான் போகுது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பிளெக்சி கேப்ல இருந்து மல்டி கேப்ல போடுறீங்க, அந்த பிளெக்சி கேப் ரிட்டர்ன்ஸ் நல்லாவே கொடுக்கல, மேபி 2% இல்ல -3% இருக்கு அப்படின்னா மேபி மல்டி கேப்ல போடும்போது அது வந்து -5% இருக்கலாம் லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன்ஸ், ஒரு -10% இருக்கலாம். அப்ப இங்க இருந்து எடுத்து அங்க போடுறது வந்து ஒரு பொருளை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறீங்க அப்படின்னும் போது அந்த புதுசா போற இடமா நல்லா இருக்கணும். அதுவுமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து குறைஞ்சிருக்கு, இதே அளவு டேட்டா தான் இருக்கு அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா யோசிக்கணும் அப்படின்றது தான் உண்மை. சோ இந்த சிச்சுவேஷன்ல நான் எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணலாமா, தாராளமா கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20% கரெக்ஷன் ஆன NAV-ல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 20% கிடைக்குது. 100 ரூபாய் இருந்து 80 ரூபீஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்க 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ண போறீங்கன்னா எக்ஸ்ட்ரா 20% பை பண்றீங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 5 யூனிட் வருது அப்படின்றது உங்களுக்கு ஒரு லாபமா தானே இருக்கும். ஏன்னா ஒரு 5 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா 100 ரூபான்றது 150 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ஆவரேஜ் பிரைஸ் 100ல தான் மெயின்டைன் ஆகுது. ஆனா எக்ஸ்ட்ரா 50 ரூபீஸ் ஆயிருக்கு அப்படின் போது இது வந்து உங்க போர்ட்போலியோல பாசிட்டிவா மாறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு. இது உங்களாலே கணக்கு போட்டு பார்க்க முடியும். கரெக்டா? இதுதான் எஸ்ஐபியோட பெனிஃபிட். ஸோ ரூபி காஸ்ட் ஆவரேஜிங்னு சொல்லுவோம். ஸோ மார்க்கெட் குறையும் போது நான் மாத்தி எல்லா செக்டார்ஸ் எல்லா ஃபண்ட்ஸுமே குறையும் போது நான் எங்க போய் போட முடியும் அண்ட் கேட்ச் அப் ஒன்ஸ் மார்க்கெட் மாறுது இல்ல கரெக்ட் கிளாரிட்டி ஓரளவுக்கு தெரியுது அப்படின்னும் போது பாசிட்டிவா இருக்கிறது நெகட்டிவா மாறலாம். விச் மீன்ஸ் நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது நல்ல ரிட்டர்ன்ஸ் இல்லாமே இருக்கலாம். ஸோ இது மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா எனி பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் இருக்கும், 6 மந்த்ஸ் இருக்கும், அப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் மாறும், இல்ல 1 இயர் 1.5 இயர்ஸ் போகும். அடுத்த 6 மந்த்ஸ் 1 இயர் வந்து எப்படி இருக்கும் தெரியாது. மறுபடியும் ஒரு சேஞ்ச் வருது, ஒரு புது ஃபண்ட் மேனேஜர் ரிசர்ச் அனாலிஸ்ட் வராங்கன்னா திங்ஸ் வில் சேஞ்ச். ஸோ இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்ல நடந்துட்டு இருக்கு, இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்லயும் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு ரெகுலரா கிளைண்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா மார்க்கெட் நல்லா குறைஞ்சிருக்கு சார், என்ன பண்ணலாம். பட் ஆனா அதுலயும் ஒருத்தர் தெளிவா கேட்டார், குறைஞ்சிருக்கு சார், இப்போ வந்து 75,000-73,000ல இருக்கு, பட் ஆனா இங்க இருந்து இன்னும் குறைஞ்சதுன்னா நான் வந்து பாட்டம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மிஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு கேட்கும்போது அதுக்குதான்
எஸ்டிபி ஆப்ஷன் இருக்கு சார்னு சொன்னேன். அதாவது இப்போ 75,000 இங்க இருந்து ஏறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான இடத்துல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோமா? ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு 3 மாசம் 6 மாசம் சும்மா வச்சிருந்திருப்போம், இல்ல என்ன பண்ணணும்னு தெரியாம இருக்கும். அப்ப எஸ்டிபி யூஸ் பண்றீங்கன்னா நீங்க போடுற பணத்தை ஒரு 6 to 8 வீக்ஸ் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணும்போது அடுத்த 2 மந்த்ஸ்க்குள்ள உங்க அமௌண்ட் எல்லா லெவலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. 75,000, 74, 73, 71, மறுபடியும் 75 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகும்போது எல்லா லெவலையும் போட்டுட்டே வரீங்க. உங்களுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா தான் இருக்கும். சோ நான் வந்து கம்மியா மிஸ் பண்ணிட்டேன் லோயர் பாட்டம். ஏன்னா லோயர் பாட்டம் எதுன்னு யாருக்குமே தெரியாது. நம்ம எல்லாம் 70,000 பாயிண்ட்ல போட்டிருப்போம். மேபி அங்க இருந்து கூட கீழே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது தான் இந்த மாதிரி வேல்யூவேஷன் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய உண்மை. அதனால ரொம்ப எக்ஸாக்டா யாராலையும் பாட்டம் இதுதான் 68,000 டச் பண்ணிட்டு வந்துரும், 71,000 டச் ஆயிடுச்சா இனிமேல் கீழே போகாது அப்படின்னு யாராலையும் ப்ராமிஸ் பண்ணவே முடியாது. சோ ரொம்பவே தெளிவா இருங்க அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது. சரி, இந்த டைம்ல லம்சம் வந்து போட்டா நல்லா இருக்குமே, அந்த மாதிரி ஏதாவது செக்டார் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னா இந்த பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ், பார்மசிட்டிக்கல் இந்த மாதிரி செக்டார்ஸ்ல போடும்போது கண்டிப்பா கன்சம்ஷன் முக்கியமா. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன் ரேஷனலைசேஷன் பண்ண பிறகு செக்டார்ஸ் வந்து ரிவைவ் ஆகும் அப்படின்ற பாயிண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு இருந்தாங்க. அதனாலதான் இந்த செக்டார் ஸ்பெசிஃபிக்கா சொல்றோம். நீங்க ஆல்ரெடி லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னும் போது எஸ்டிபி ஆப்ஷனை இந்த செக்டார் இன்வெஸ்ட்மெண்ட்லயே கொண்டு வரலாம். லிக்விட் ஃபண்ட்ல போட்டுட்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த பணத்தை எந்த செக்டார்ல போடுறோம்னு நினைக்கிறீங்களோ, பிஎஸ்யூ ஸ்டாக்ஸோ பிரைவேட் பேங்க் ஸ்டாக்ஸா இருக்கலாம், நிறைஞ்ச கம்பெனிஸா இருக்கலாம், இல்ல லார்ஜ் கேப்ல ஸ்பிளிட் பண்ணி போடலாம், இல்ல மல்டி அசெட் ஃபண்ட்ல ஸ்பிளிட் பண்ணி போடலாம், இல்ல செக்டார் ஸ்பெசிஃபிக்கா நீங்க போடுறீங்க லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்றீங்கன்னும் போது மேபி ஈவன் ஐடி செக்டர் வந்து ஒரு கான்ட்ராரியன் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கலாம். அதை தாண்டி மேல சொன்ன 2-3 செக்டார்ஸ்ல நீங்க பணத்தை எஸ்டிபி மாடல்ல போடலாம். கன்சம்ஷன் as well as banking and finance. இது ரெண்டு செக்டாரா வந்து நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ்க்கு 6 to 8 வீக்ஸ் ஆர் மேக்ஸிமம் 9-10 வீக்ஸ் வரைக்கும் ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நல்ல சாய்ஸா இருக்கும். சரி, இது எல்லாம் பண்ணியாச்சு, நான் லம்சம் பத்தி சொல்லிட்டீங்க. பட் ஆனா ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணும், இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமான்னா கண்டிப்பா ஒரு ஃபிளெக்ஸி கேப்ல ஸ்டார்ட் பண்றது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு தேவை ஆஸ் அன் சின்ன பசங்க அப்படின்னும் போது பிலோ 18 நீங்க ஒரு மைனர் கேவைசி பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இல்ல ஒரு பெரிய அப்பா அம்மா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது பசங்க வந்து காலேஜ் போகும்போது ஒரு 10 to 12 இயர்ஸ் இருக்கு அப்படின்னா இப்பவே ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்ணுக்கு தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா பணம் வந்து போயிட்டே இருக்கும். சோ ஒரு 18 வயசுல வந்து ஒரு பெரிய கார்பஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நீங்களும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரிச்சு வச்சுக்கோங்க. சோ பிரிச்சு வச்சீங்கன்னா தான் கண்டிப்பா கரெக்ட் டைவர்சிபிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ கவர் ஆகும், எல்லாமே கரெக்டா போகும். மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எஸ்ஐபியா இருந்தா கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப நெகட்டிவ், ஒரு ஆரஞ்சு கலர்ல மாறிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதை தூக்கி போட்டுடலாம். இப்போ இருக்கிற மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா வேல்யூவேஷன்ஸ் ஓரளவுக்கு அட்ராக்டிவா இருக்கு. லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம், எஸ்டிபி மாடலை ஃபாலோ பண்ணுங்க. சோ தட் ரிஸ்க் டைவர்சிபிகேஷனா இருக்கும். இதுவே வந்து எஸ்ஐபி போடுறதா இருந்தா ஒரு ஃபிளெக்ஸி கேப் போட்டீங்கன்னா லார்ஜ் கேப் ஓரியன்டா இருக்கிறதுனால கண்டிப்பா லாங் டர்ம்ல உங்களுக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் 3 to 5 இயர்ஸ்ல நல்ல பெனிஃபிட், நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ நீங்க எஸ்ஐபி போட்டிருக்கீங்க, நெகட்டிவா இருக்கு, இல்லைன்னா என்ன பண்றது தெரியல, அந்த மாதிரி டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். சோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் லாங் டர்ம் இன்னொரு 2 years 3 years இருக்கு அப்படின்னா எஸ்ஐபி போட்டுறீங்கன்னா கவலைப்படாதீங்க. லம்சம் போட்டிருந்தாலும் அடுத்த 2-3 years இருக்கு ஈக்விட்டி மார்க்கெட் அப்படின்னா கவலையப்பட வேணாம். யாரு கவலைப்படணும் அப்படின்னா, இப்ப நான் பணம் எடுக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா என் பொண்ணு கல்யாணம் இருக்கு, இல்லைன்னா வந்து ரிட்டையர்மெண்ட் ஆயாச்சு, என்ன ஆகும் தெரியல, போட்ட பணம் வந்து ரொம்பவே ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருக்கவங்க கொஞ்சம் ஒரு நல்ல அட்வைசரோ டிஸ்ட்ரிபியூட்டரோ கேட்டீங்கன்னா என்ன பண்ணலாம்னு கைட் பண்ணுவாங்க. ஏன்னா எதுவா இருந்தாலும் நெக்ஸ்ட் 3 to 6 monthsக்கு அட்லீஸ்ட் 2-3 monthsக்கு வந்து நமக்கு என்ன ஆகும் தெரியாது. ஏன்னா மார்க்கெட் குறைஞ்சது, ஒரே ஒன் வே ரேலியா நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன். சோ அது வரைக்கும் பொறுமையா இன்வெஸ்டடா இருங்க. எடுத்தா மட்டும்தான் லாஸ், எடுக்காட்டி அன்ரியலைஸ்டு லாஸ்ன்னு சொல்லுவோம். அன்ரியலைஸ்டு லாஸை வந்து பார்த்துட்டு பேனிக் ஆக வேண்டாம். அதனாலதான் என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்றது வந்து பணத்தை எடுக்காதீங்க, அப்படியே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்வேன். சோ நீங்களும் பணத்தை எடுக்காதீங்க, போர்ட்போலியோ டெய்லி செக் பண்ணாதீங்க. பணத்தை முதலீடு பண்றதா இருந்தா இந்த வீடியோ பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்க. லாங் டர்ம்ல பயம் வேண்டாம் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு சொல்றது. டவுட்ஸா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.